எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சில பேர் இறந்தவங்களோட நகை பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ அம்மா இருந்திருப்பாங்க, அம்மாவோட நகை இருந்திருக்கும், அப்பா இருந்திருப்பாரு, அப்பாவோட நகைகளாக இருந்திருக்கும். அதை எப்படி பயன்படுத்தாமல் இருக்கிறது, அவங்க கட்டின வீட்டை எப்படி பயன்படுத்தாமல் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்துகிறோமே. இதை பயன்படுத்தாமல் இருக்கிறதால என்ன ஆகிட போகுது, அவங்களாம் சுவாமி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தோஷங்கள் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு எதிர்காலம் ஏதாச்சும் பாதிக்கப்படும். நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லது செய்ய போகணும் அப்படின்றப்ப அது தடைப்படுற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாச்சும் நல்லது செய்ய போகிறோன்றப்போ இப்போ தீட்டு நாட்கள் பூஜை அறையில் போகக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறோம், தீட்டு நாட்கள் போகக்கூடாது. அதே மாதிரி இறப்பு நடந்த ஒரு பர்டிகுலர் நாள் வரையும் இந்த மாதிரி பூஜை சுபகாரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றாங்க. அதுவும் ஒரு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இறந்தவர்களுடைய இப்போ சொன்ன விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்த கொஞ்சம் தவிச்சுக்கோங்க. இப்போ கணவர் இறந்துட்டாரு, அதாவது உங்களுடைய அப்பா இறந்துட்டாரு, உங்களுடைய அம்மா தாலி மெட்டிலாம் வச்சிருக்காங்க அப்படின்றப்போ அது பெண் பிள்ளைகள் வாங்கக்கூடாது. அதாவது பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக அதை நீங்கள் வாங்கவே கூடாது. ஆண் வாரிசர் இருந்தாங்க அப்படின்றப்போ அவங்க தான்